கடந்த 2 மாதங்களாக இந்தியாவில் நடைபெற்று வரும் 17வது ஐபிஎல் சீசனில் இறுதிப் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்து வருகிறது. இந்த இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதிக்கொள்கின்றன. இந்த போட்டியில் ஸ்டார்க் சக அணி வீரர் ஹெட் இடம் சுவாரஸ்யமான சீண்டலில் ஈடுபட்டார். இன்றைய போட்டிக்கான டாஸில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி கேப்டன் கம்மின்ஸ் முதலில் பேட்டிங்கை மிக தைரியமாக தேர்வு செய்தார். ஆட்டத்தில் 2வது பகுதியில் பனி வருமா என்பது குறித்து கம்மின்ஸ் பயப்படாமல் முடிவு செய்தார். மேலும் இந்த முறை ஹைதராபாத் அணி ஷபாஸ் அகமதை நேரடியாக அணியில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை அவர் இம்பாக்ட் பிளேயராக வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் கொல்கத்தா அணியில் எந்தவித மாற்றங்களும் செய்யப்படாமல் களமிறங்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சக வீரரான வேக பந்து வீச்சாளர் ஸ்டார்க்கிடம் 4 முறை டிராவிஸ் ஹெட் தொடர்ந்து பெரிய அளவில் செல்ல முடியாமல் ஆட்டம் இழந்திருக்கிறார். கடந்த முறையும் 2வது பந்திலேயே கிளீன் போல்ட் ஆகி வெளியேறியிருந்தார். எனவே இதன் காரணமாக ஹெட் இந்த முறை போட்டியின் முதல் பந்தை சந்திக்க முன்வரவில்லை. வழக்கமாக அவர்தான் ஓபனராக முதல் பந்தை விளையாடுவார். இந்த நிலையில் இந்த முறை அபிஷேக் சர்மா விளையாடினார். ஆனால் அவரையும் ஸ்டார்க் விட்டு வைக்காமல் ஒரு கனவு பந்தை வீசி கிளீன் போல்ட் ஆக்கினார். இந்த நிலையில் முதல் பந்தை வீசிவிட்டு நேராக ஹெட்டிடம் சென்ற ஸ்டார்க், நீ ஏன் இந்த முறை முதல் பந்தை விளையாடவில்லை என்பது போல கேட்டு சீண்டி விட்டு சென்றார். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் 2 ஆஸ்திரேலிய வீரர்களை சீண்டு கொள்ளும் அளவுக்கு அமைந்திருக்கிறது. மேலும் அபிஷேக் சர்மா 2 ரன்னில் வெளியேறியிருக்க டிராவிஸ் ஹெட் ரன் எதுவும் இல்லாமல் வைபவ் அரோரா பந்து வீச்சில் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினார். துவக்கமே ஹைதராபாத்துக்கு பரிதாபமாக அமைந்திருக்கிறது. மேலும் இதுபோன்ற விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.